பொன்னும் மைப்பொருள் தருவானை கோபமும் திருவும் உணர்ப்பானை இன்னை என்பதை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர படிப்பானை இன்ன தன்மையன் நன்றறிய அம்மானை வெளிவந்த விழானை எண்ணம் வையும் வயற்படனந்தனை ஆரூரனை மறக்கெடுமாமே இன்னை என்பதை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர படிப்பானை. ஒருவர் எப்படி பிழையே பொறுக்கிற பிழைய விடாமல் எங்களை அவற்றிலிருந்து மீட்டெடுக்கிறார். நாய் மரங்களுக்கு அருமையாக உணர்த்தி இருக்கின்ற இந்த விடயத்தை நாங்கள் எப்படி கைவிட்டோம்? சைவ சித்தாந்தத்தை கைவிட்டதும் கைவிட்டோம். பெருமைக்கும் உண்மைக்கும் பேரருக்கும் பேட்டின் அருமைக்கும் ஒப்பின்மையார் திருவருட்பையில சொல்லப்பட்டது. பெருமைக்கும் உண்மைக்கும் பேட்டின் அருமைக்கும் ஒப்பின்மையார். பெருமைக்கும் உண்மைக்கும் பேரருக்கும் பேட்டின் அருமைக்கும் ஒப்பின்மையான் அப்படி என்று சொல்கின்றார். பெரியதில் பெரியதா இருக்கின்றார், சிறியதில் அணுவுக்கள் அணுவா இருக்கின்றார். அப்படிப்பட்டவன் யாவராலும் அடையப்பட முடியாதவனாக ஒப்பின்மையானாக இருக்கின்றான். ஆனால் அவனை மிக எளிதாகவும் அடைய முடியும். அதற்கு இந்த உமாபதி சிவாச்சாரியர் வரலாறு என்ற ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். பெற்றான் சாம்பல் இன்னும் ஒரு 5 நிமிடம். பெற்றான் சாம்பல் என்கின்ற ஒரு அருமையான சோழர். அவர் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலே பிறந்திருந்தார். அந்த காலம் உங்களுக்கு தெரியும். எனவே அவருக்கு எப்படியேனும் அந்த உமாபதி சிவாச்சாரியரை சந்திக்க வேண்டும் என்று தெரிய வந்தது. ஏனென்றால் சிவபெருமான் முக்தி கொடுக்க வேண்டும். இந்த பெற்றான் சாமனுடைய பகுதி அவர் உயர்ந்த சிவபக்தர். அப்படிப்பட்ட அந்த சிவபக்தருக்கு முக்தி கொடுக்க வேண்டும் என்ற உணர்வு சிவபெருமான் நினைத்தால் தானே கொடுக்கலாம் அல்லவா? அவர் அதை செய்யவில்லை. அவர் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால், உமாபதி சிவாச்சாரியர் இந்த சீட்டை காட்டு என்று சொல்லி ஒரு கைச்சீட்டு எழுதி ஓலை எழுதி கொடுக்கின்றார். அந்த ஓலையை கொண்டு வந்து உமாபதி சிவாச்சாரிய பெருமாளிடம் காட்டியதும் உமாபதி சிவாச்சாரிய பெருமாள் உடனே நிர்வாகத்தை உடனே முக்தி கொடுத்து விட்டார். இந்த ஓலையை எப்படி எழுதியிருக்கின்றது மசூரமா? அதியார்க்கு எளியன் சிற்றம்பலவன் கொற்றம் குடியார்க்கு எழுதியது. அதியார்க்கு எளியன். சிவபெருமான் தன்னை பற்றி தான் சொல்லும் போது என்னென்று சொன்னான்? அடியார்க்கு எளியன். கொற்றம் குடியார்க்கு எழுதிய கைச்சீட்டு படியின் திசை பெற்றான் சாம்பனுக்கு பேதமரன் தீக்கை செய்து முக்தி கொடுக்க முறை. இதுதான் சிவபெருமான் அப்படி கைப்பட எழுதிப்படுத்தார். அடியாருக்கு எளியன். இதை விட ஒரு சாட்சி, ஒரு பிரமாணம் உங்களுக்கு தேவையா? அப்படிப்பட்ட எளிமையானவன் எப்படி ஒப்புமையானாக இருக்கின்றன, அந்த ஒப்புமையாக இருக்கின்ற சிவபெருமான் அடியவர்களுக்கு அடியவனாக இருக்கின்றான். எனவே அப்படிப்பட்ட அந்த எளியவனாகிய சிவபெருமானை எங்களுக்கெல்லாம், அதாவது அன்பர்களே, நாயன்மார் வரலாற்றிலே பார்த்தீர்களேயானால் சுந்தரரை காதலுக்காக சிவபெருமான் தூர சென்றார். இதுபோல் இந்த சமயத்தில் ஒரு கதை இருக்கின்றது. அந்த சமய கடவுள் இப்படி ஒரு காதலுக்காக தூர சென்றார். ஏதேனும் ஒரு சமயத்தில் இந்த பூமியிலே, இந்த வஜகத்திலே ஏதேனும் ஒரு சமயத்தில் அந்த சமய கடவுள் தன்னுடைய பக்தர்களுடைய காதலை நிறைவேற்றுவதற்காக இந்த பூமிப்பந்திலே தனது காதலியத்தை நடந்தார் என்று எங்கேனும் ஒரு சமயத்தில் ஒரு கதை உண்டார். இந்திய பரப்பிலே வேறு ஏதேனும் ஒரு மரபுகளிலே, இந்த இந்திய சமய மரபுகளிலே எங்கேனும் இப்படி ஒன்று உண்டார். அப்படிப்பட்ட அருமையாகிய, அதாவது அருமைக்கும் அருமையாக இருக்கின்ற சிவபெருமான் எங்களுக்கு எளியவருக்கு எளியவராக வந்திருக்கின்றார், அடியவர்களுக்கு எளியவராக வந்திருக்கின்றார். அந்த சிவபெருமானை நாங்கள் இயற்கையை வைக்காமல் விட்டு இருக்கின்றோம். கேட்டால் அடித்தல். இது யாருடைய கொள்கை?
சைவ சித்தாந்தத்தையும் சைவ சமயத்தையும் விட்டு இன்று இந்து என்ற பெயரிலே நாங்கள் தழுவிப்பது இன்று வடக்கிலிருந்து தெற்கு வரை மேற்கிலிருந்து கிழக்கு வரை எங்களுடைய சமூகம் தழுவிக்கும் கொள்கை என்ன என்றால் அது சுமார்த்தமான கொள்கை. அதாவது உருத்திரன் சேருமானம் உண்டு அப்படி என்கின்ற கொள்கை. உருத்திரர் என்பதும் தீயது செய்யவில்லை, இறைவன் உயிர்களுக்கு தீயது செய்யவில்லை, அதனை தெரிந்து கொள்ளுங்கள். உயிர்களுடைய அதாவது நாங்கள் அழித்தல் என்றால் நாங்கள் நினைக்கின்றோம் ஒரு ஆளை இறக்க செய்வது, அது செய்வது யமன். யமனுடைய உடலுக்குரிய எல்லா பிராணங்களில் பல வகை உண்டு. அப்போ ஒரு உயிர்களை உடலை விட்டு பிரிக்கின்ற வெளியில் திரஞ்சி வருகிறது. விளைப்பாத செய்கின்றார் உயிர்களை. அதாவது ஊழிக்காலத்திலே ஒவ்வொரு ஊழிகளையும் ஒடுக்கி உயிர்களுக்கு இழைப்பாறு செய்கின்றார். நாங்கள் நடந்து போகின்றோம், ஒருவர் வந்து ஆசனத்தை கொடுத்து கொஞ்சம் இழைப்பாறு செய்யுங்கள் என்றால் அது தீயதாங்கள். அப்ப எந்த தீர்வும் தீயதை செய்யுங்கள். அப்ப இவற்றை எல்லாம் பூர்த்தி கடைசியில் இருந்து நாங்கள் எங்களுடைய மண்ணிலே எங்களுடைய மரபுகள் எங்களுடைய திருமுறைகள் போட்டின கடவுளை கைவிட்டு நிற்கின்றோம்.